தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எலக்ஷன் முடிஞ்சு, விஜய் அவர்களோட பதவியேற்பு விழா, அவரோட ஸ்பீச்லாம் பார்க்க ஆக்சுவலா அந்த முதல்வன் படத்த ஏன் வந்து ஸ்கிப் பண்ணாருன்னு தெரியல. அது ஒரு மாரி இப்ப ரியல் லைஃப்லயே கொண்டு வந்துட்டாரு. எதிர்க்கட்சியில உதயநிதி அவர்கள் அண்ட் முதலமைச்சரா இவரு. இதுதான் ஒரு மாரி படம் மாரி சினிமா மாதிரி இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள போயிட்டு டைரக்ட்டா அவர் வீட்ல போயிட்டு பார்த்தது அண்ட் சீமான் அவர்கள பார்த்தது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ்க்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து அவரை கையெடுத்து கும்பிட்டும் பார்க்கலங்கிற மாதிரி அது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பட் அது என்ன நடந்துச்சு தெரியல. மேபி ஆனதும் கட் பண்ணிட்டாங்களா அப்பெல்லாம் தெரியாது. பட் ரியலா நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு பாயிண்ட்ல இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஒன்றும் நடக்க போறது இல்லை, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது சும்மா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி, எல்லாத்தையும் தாண்டி, எல்லா நெகட்டிவிட்டியையும் தாண்டி இப்படி வந்திருக்காரு இல்லையா அந்த மனுஷன், கண்டிப்பா வந்து சம்திங் நடக்கலாம். மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ கண்டிப்பா அந்த டைம் அவர் கேட்ட மாதிரி கொடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கலாம் இல்லையா? இவ்வளோ ஹோப் வச்சிருக்க அந்த மக்களுக்கு, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ எதிர்ப்பையும் தாண்டி இந்த சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நெகட்டிவ் சைடில் போய் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா the next 5 years வந்து நீ அவங்க கையில் தான் இருக்கு அப்படிங்கிறனால வந்து லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் நான் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சதுன்னு சொன்னா வந்து நம்ம ஆண்டவர் இருக்கார் இல்லையா, கமல்ஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட 65 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 65 இயர்ஸ்க்கும் கூட நினைக்கிறேன். 1959ல வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா வந்து அவர் அறிமுகமானாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 65 இயர்ஸா சினிமாவை வந்து ஆண்ட மனுஷன் சொல்லலாம். அவர் வந்து தொடாத கேரக்டரே இல்லை. பட் அவர் அங்கிருந்து அரசியலுக்கு அவர் வந்தது வந்து ஒரு நல்ல டெசிஷனா அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அவருக்கு வந்து சினிமாவில் இல்லாத புகழ் இல்லை, பேர் இல்லை, அவர் நடிக்காத ஒரு கேரக்டரே இல்லை. ஏன் அவரை நம்ம ஆண்டவர்னு சொல்றோம், உலக நாயகன்னு சொல்றோம். இஸ் a legend. அந்த இடத்த வந்து ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் ஒரு பக்கம் அப்படி இருக்கு. சூப்பர் ஸ்டாருங்கிற போஸ்டிங்கை கூட வந்து மேபி ஒன் டே யாராவது ரிப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு ஹீரோயிசம் வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில் யாராலையுமே வந்து அப்படி வந்து ரிப்ளேஸ் பண்றது வந்து சரியான மாதிரி கஷ்டம். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் சச் a யூனிக் பர்சன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து இதுக்கு வந்தார், பாலிடிக்ஸ்க்கு வந்தார்? மேபி அவருக்கு ஒரு இன்டென்ஷன் டீப்பாக இருந்திருக்கலாம். ஓகே, இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு இது செய்யணும்ட்டு. பட் ஆனால் அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? ஏன் அவர் வந்து சரியா விஜய் அவர்கள் மாதிரி வந்து ஒரு பிரைட்டான ஒரு பொசிஷனை வந்து தக்க வச்சுக்க முடியல? ஏன் அவரால் அந்த அளவுக்கு பெருசாக வர முடியல அப்படிங்கிறது வந்து நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் மொதல் விஷயம் என்னன்னா வந்து ஒன்று மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக வந்து அவர் பேசல. என்னைக்குமே வந்து அவர் பேசினா வந்து அது சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். நானே நிறைய தடவை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதாவது அப்படி போயிட்டு அப்படி 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 அப்படின்ட்டு அப்படி சுற்றி கடைசி அது என்ன கேட்டோங்கிறது நம்மளுக்கே மறந்து வந்துரு மாதிரி. ஸோ வந்து எளிமையான மக்களுக்கு புரிகிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் பேச தவறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான கொஷன்ஸ் எனக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அண்ட் ஸ்டில் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு வந்து டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. டிஎம்கே தான் அவர் எதிர்த்தாரு விஜய் அவர்கள் மாதிரியே. ஒரு பாயிண்ட்ல வந்து தோத்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்கேயே போயிட்டு சேர்ந்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் இஸ் ரெஸ்பெக்ட். லைக் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த அந்த ஒரு மரியாதையும் வந்து போனது காரணம் வந்து லைக் பார்ட்டியை வந்து ஒரு எது கண்டிப்பா வந்து இவ்வளோ அனுபவம் மிக்க ஒருத்தர் எத்தனை வருஷமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் அளவுக்கு நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் வந்து யாருமே இல்லை. எல்லா இண்டஸ்ட்ரியை பத்தியும் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் லாங்குவேஜ் வாய்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு வேர்ஸ்டைலான ஒரு ஆக்டரா, ஒரு மாதிரி எதையுமே வந்து முன்னுக்கு பின்னுக்கு யோசிக்காம சும்மா பிளைண்டா வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும். அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் தாண்டி வந்து ஓகே, இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டீப் இன்டென்ஷன்ல வந்து சினிமால இருந்து அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா லைக் அவர் எடுத்த ஒரே பொசிஷன்ல அப்படியே நேரா போயிருந்திருக்கலாம். ஸோ இப்போ மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு இது இருந்திருக்கும். இப்போ சீமான் அவர்கள் வந்து எத்தனை தடவை தோத்தாலும் ஆனால் அவர் இன்னைக்குமே அங்கேயே தான் நிற்கிறார். எங்கேயுமே வந்து கூட சேரலை. லைக் எதுக்குமே அவரை மாற்றிக்கல. அவரோட கருத்துக்கள்லாம் வந்து முன்னுக்கு பின் கொஞ்சம் முரணாக இருந்தாலும் சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோ, பட் அவர் எடுத்து வைக்கிறதுல அவர் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. அந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இதிலே இருந்து அவர் அதுக்கேற்ற மாதிரியே மக்களுக்கு குரல் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு இடையில அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் என்றைக்குமே குறைஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அங்கேருந்து இங்கிட்டு ஜம்ப் ஆனாரு. நான் ஈவன் ரீசெண்டாலாம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாடி கார்டு மாதிரி வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்க்க ஒரு மாதிரி எனக்கு கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்க ஒரு பர்சன் வந்து இனிமேல் பிறந்து தான் வரணும். அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சன். ஸோ அவர் வந்து ஏன் இது இப்படி பண்ணணும்? மேபி ஏன்னா மக்களுக்கு வந்து நின்று முன்னுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இருந்திருந்தா கண்டிப்பாக அங்கேயே இருந்திருக்கலாம். லைக் முன்ன நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த லைக் அடுத்த ஒரு விஷனரியான ஒரு லீடராக பார்க்கணும்னு நினைச்ச அந்த ஒரு கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரமாட்டேங்குது நேச்சுரலாக.
ஏன்னா அவர் அங்கங்கே அப்படி இப்படி ஜம்ப் ஆகிட்டே இருக்கனால வந்து லைக் ஒரு மாதிரி அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் வருது. ஸோ ஒரு மாதிரி மேபி சினிமாவிலே இருந்திருந்தாருன்னா என்னைக்குமே ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டாக இருந்திருப்பாரு. பட் ஆனால் இத்தனை வருஷமா அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சம்பாதிச்ச அந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பேர் அதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அது இந்த கொஞ்சம் டைம் பீரியடில் மேபி இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வந்தனால அது எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. லைக் அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆன மாதிரி போன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மேபி வந்து அது ஒரு ராங் டிசிஷனாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. இப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கமல்ஹாசன் அவர்களும் விஷ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரிக்ரெட் ஒன்று இருக்கும் தானே. ஏன்னு சொன்னால் வந்து அவங்க எல்லாரும் நினச்ச விஷயத்தை தான் வந்து பட் ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் அவங்க அதே பாயிண்ட்ல நிற்கல இல்லையா? திரும்ப அவங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க அங்கங்கிருந்து அங்கேருந்து அங்கே அந்த மாதிரி. ஸோ மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹோப் வரும், நம்பிக்கை வரும் அவங்க மேலே. லைக் ஈவன் அவங்க நல்லது பேசினா கூட நீட்டு கேட்கணுங்கிற இது தோணாது. ஏன்னு சொன்னாது அவங்க தான் வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்து பேசினாங்க, திரும்ப அதே விஷயத்த வந்து ஆதரித்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாலேஜ் இருக்க ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர், மக்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்ன ஒருத்தர், படங்கள் மூலியமாகவும் சரி அண்ட் ரியல் லைஃப்லேயும் சரி சடனாக இப்படி வந்து அப்படியே அன்சர்பல்ட்டி அடிச்சு அப்படி பேசும்போது லைக் அது ஒரு மாதிரி பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஆப்வியஸ்லி ரொம்ப வியர்டாக இருக்குது. லைக் எனக்கு வந்து ஒரு ஃபேனாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் படங்கள்லாம் வந்து க்ரேஸியாக நான் பார்த்துக்கிட்டு இருந்த டைம் பீரியட் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இன்வால்வ் ஆகி இந்த பாலிடிக்ஸில் அதுக்கப்புறம் வந்து அவரோட இந்த சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக எனக்கு அவர் பார்க்கும்போது ஈவன் இந்த மூவிஸ் இருந்தால் கூட பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த கேட்டகரியில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அவர் மேலே இருந்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்ச மாதிரி போயிடுச்சு இதுக்கு வந்தனால. மேபி அவருக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், மேபி அவர் இங்கே வந்து நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அப்படியே அங்கே சொன்னது அப்படியே ஃபுல்லாக இங்கிட்டு பிளேட்டை கவுத்து போட்டு வேற மாதிரி சொல்லிட்டு எடுத்தேன். அதுதான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அந்த அளவுக்கு யாராலுமே வர முடியாது. ஆனால் அவர் எடுத்த ஒரு டிசிஷன் அந்த சினிமாவில் வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவருக்கு கை கொடுக்கல. அண்ட் அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பேக் தான் பண்ணியிருக்கே தவிர ஃபோர்டாக வந்து அவர் போகிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து எங்கேயுமே கொடுக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் ரசிகர்கள்லேருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் டிவிக்கே தொண்டர்கள் ஆதரவாளர்களாக மாறி இருக்கீங்க நிறைய பேர். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவருக்கு ஓட் பண்ண அவ்வளோ பேர்ல இருந்து அதுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறவங்க, அவருக்கு ஓட் பண்ணாதவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே சிஎம் தானே. ஸோ நான் வந்து இந்த டிவிக்கே தொண்டர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஃபைட் பண்ணிக்கிறது, ஒருத்தர் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணேன். சொல்கிறது என்ன வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை ட்ரோல் பண்ணுறீங்க, இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து அதை விரும்ப மாட்டார். நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நடந்துக்கணும். இப்போ மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, லைக் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு யாருமே வரமாட்டாருன்னு நினச்ச ஒருத்தரை வந்து நான் எல்லாரும் முன்னுக்கு பேசியில அவர் வருவார், அவருக்காக நான் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னு சொன்னால், ஸோ அவருக்கு எகென்ஸ்டாக வந்து யாராவது பேசும்போது அதை வந்து நான் ஒரு ஹெல்தியான முறையில் தான் அந்த ஒரு கன்வர்சேஷனை வச்சு அவங்களுக்கு வந்து அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவேன். தவிர அந்த இடத்துல வந்து நான் அசிங்கமாக பேசி கெட்ட வார்த்தைகள் பேசி பண்ணுறனால வந்து நான் எப்படி ஒரு மாற்று அரசியலை கொடுத்துட முடியும்? நான் என்ன மாதிரியான எல்லாருமே ஓட் பண்ணி தானே வந்து இப்படி ஒரு தலைவரை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி ஒரு மாற்று அரசியல் வந்துடும்? ஸோ அதனால் வந்து லைக் ஒரு மாதிரி தப்பான விதத்தில் பேசுறது, இழிவாக பேசுறது, பெண்கள் அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. ஈவன் மற்றவங்க ட்ரோல் பண்ணாலும் கூட அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே அடுத்த 5 வருஷம் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியாக ஒரு நல்ல விதமான ஒரு கமெண்ட்டை கொடுத்து இல்லை நல்ல விதமாக வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்களே தவிர தப்பான விதத்தில் வந்து இல்லைனா வந்து அந்த டைமில் வந்து ட்ரோல் பண்ணவங்க, அந்த டைமில் எதிர்த்து பேசினவங்க, அந்த டைமில் வந்து அசிங்கமாக பேசினவங்க அவங்களாம் வந்து இந்த நேரத்தில் வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி அதை ஸ்போர்ட்டிவாக ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி காலப்போக்கில் வந்து மக்களுக்கு அது பழகும் அண்ட் பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும். அண்ட் வந்து வர போகிற காலத்தில் வந்து சும்மா அவங்களை நம்பி கண்ணை மூடிக்கிட்டு ஓட் போடுவாங்க. ஸோ வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்காமல் ஸ்போர்ட்டிவாக ஹெல்த்தியாக நல்ல ஒரு மொழியை வந்து பயன்படுத்தி அந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.